வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50% அமெரிக்க இறக்குமதி வரி காரணமாக வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையிலான உறவுகள் வேகமாக மோசமடைந்து வருகின்றன. டிரம்பின் அச்சுறுத்தலை மீறி ரஷ்ய கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்ய போவதாக இந்தியா அறிவித்து விட்டது. சமீப கால வாரங்களில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் 5 தொலைபேசி அழைப்புகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏற்க மறுத்துவிட்டதாக ஒரு ஜெர்மன் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெர்மன் ஊடகம் பிராங்க்ஃபர்ட் அலஜெமைன் ஜெய்டுங் அவர்கள் வெளியிட்ட தகவலின் மூலத்தை மேற்கோள் காட்டவில்லை. ஆனால் ட்ரம்ப் மற்றும் மோடிக்கு இடையிலான வர்த்தக மோதலில் இந்தியா அமெரிக்க அழுத்தத்திற்கு அடிபணியானது என்பதை காட்டுகின்றது. அத்துடன் வாஷிங்டன் மற்றும் பெய்ஜிங் ஆகிய இரு நாடுகளுடனான தனது உறவுகளை புதுடில்லி தனது சொந்த வழியில் நிர்வகிக்க விரும்புகிறது என்பதையும் எடுத்து காட்டுகிறது என்று ஜெர்மன் ஊடகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானிய செய்தித்தாள் நிக்கே ஆசியா இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க ஜனாதிபதியின் தொலைபேசி அழைப்புகளை நிராகரித்தது குறித்து இதே போன்ற செய்தியை வெளியிட்டது. ஆனால் ஜப்பானிய ஊடகம் டிரம்பின் எத்தனை தொலைபேசி அழைப்புகள் பிரதமர் மோடியால் நிராகரிக்கப்பட்டன என்ற தகவலை வெளியிடவில்லை. இது டிரம்பின் விரக்தியை அதிகரித்திருக்கும் என்பதை விட நிச்சயம் டிரம்பை அவமானப்படுத்தி இருக்கும். உலகமே தம்மால் தான் இயங்குகிறது என்ற நினைப்பில் உள்ள டிரம்ப் தாம் வரி விதிப்பு அறிவிப்புகளை வெளியிட்டவுடன் உலக தலைவர்களின் தொலைபேசி அழைப்புகள் காரணமாக வெள்ளை மாளிகையில் தொலைபேசிகள் இடைவிடாது ஒலிக்கின்றன என்று கதை விட்டார். ஜெர்மன் ஊடகம் வெளியிட்ட தகவல் உண்மையாக இருந்தால் ட்ரம்ப் தான் புதுடில்லிக்கு இடைவிடாத தொலைபேசி அழைப்புகளுக்கு முயன்றுள்ளார். அதுவும் ஒரு முறைக்கு 5 தடவையாக தமது முயற்சியில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை தூக்கிச் சென்றது போல முயன்று பார்த்திருக்கிறார் ட்ரம்ப். புதுடில்லிக்கு 5 தொலைபேசி அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டனவா என்ற செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ மறுத்துவிட்டனர். ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் ஒரு முக்கிய இந்திய தூதர் கூறிய போது தொலைபேசியும் முக்கிய விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவது பிரதமர் மோடியின் பாணி அல்ல என்று கூறினார். மற்றொரு ராஜதந்திர வட்டாரம் உரையாடலின் விளைவு தவறாக சித்தரிக்கப்படுவதை தவிர்க்க மோடி டிரம்பின் தொலைபேசி அழைப்பை ஏற்க மறுத்திருக்கலாம் என்று கூறியது. அதாவது தொலைபேசி உரையாடலை திரிவுபடுத்தி கூறப்படுவதை தடுக்க பிரதமர் மோடி டிரம்பின் தொலைபேசி அழைப்பை ஏற்க மறுத்திருக்கலாம். உதாரணமாக ட்ரம்ப் நாளைக்கே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது பிரதமர் மோடி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை நீங்கள் நிறுத்தியதற்கு நன்றி. இதுபோல உலகில் உள்ள அனைத்து போர்களையும் நீங்கள் தான் நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி என்னிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு நான் அவரிடம் எனக்கு நேரம் இருந்தால் மீதி போர்களையும் நிறுத்துகிறேன் என்று கூறினேன் என்று அடித்து விடலாம் என்பதால் எதற்கு வில்லங்கம் என்று ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பை மோடி நிராகரித்து இருக்கலாம். வர்த்தகத்தை பயன்படுத்தி மிரட்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சாத்தியமான அணுசக்தி போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கடந்த 5 மாதங்களில் ஏராளமான தடவைகள் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய பெருமையை பெற ட்ரம்ப் தீயாக வேலை செய்கிறார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணுசக்தி போருக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தனர், எத்தனை ஜெட் விமானங்களை இழந்தனர், எத்தனை போர்களை ட்ரம்ப் தடுத்தார் என்பது குறித்து சீரற்ற எண்களை அடிக்கடி வெளியிட்டார். பல அமெரிக்க ஆய்வாளர்கள் இப்போது ட்ரம்பின் கூற்றுக்களை கிண்டல் செய்கிறார்கள். உலக சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெறுவதற்கான ஒரு மாயையான முயற்சியாக வகைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த விஷயத்தில் ட்ரம்பின் சமீபகால கூற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுசக்தி போரில் இருந்து 2 வாரங்கள் தொலைவில் இருந்தன. நான் உடனடியாக செயல்பட்டு சமாதானத்தையும் ஏற்படுத்தி அந்த 2 நாடுகளையும் முழு உலகத்தையும் காத்தருளினேன் என்று அவர் கூறினார். கனடாவில் நடந்த G20 கூட்டத்திற்கு பின்னர் ஜூன் மாத இறுதியில் வாஷிங்டனுக்கு வருமாறு ட்ரம்ப் விடுத்த திடீர் கோரிக்கைகளையும் பிரதமர் மோடி நிராகரித்தார். எமக்கு கிடைத்த தகவலின்படி வெள்ளை மாளிகைக்கு வருமாறு புதுடில்லிக்கு எடுக்கப்பட்ட 2 அழைப்புகள் இந்திய பிரதமர் அலுவலகத்தால் நிராகரிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிரை ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து விருந்து கொடுத்திருந்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிர் உதவினார் என்று அவரை அருகில் வைத்துக் கொண்டு ட்ரம்ப் கூறினார். பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிர் வேறு வழியில்லாமல் ஹிஹி என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து வைத்தார். அசீம் முனிரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்த அதே நேரத்தில் மோடியும் வெள்ளை மாளிகையில் இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்பினார் என்று கூறப்படுகிறது. பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவருக்கும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான தவறான சமத்துவம் குறித்து இந்தியா அதிருப்தியை ராஜதந்திர வழியில் வெளிப்படுத்தியதாக இந்த விஷயத்தை நன்கு அறிந்த ஒருவர் கூறினார். இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதிப்பு செய்ய இதுவும் ஒரு காரணம். இந்த விவகாரத்தின் பின் ட்ரம்புக்கு ஒரு விஷயம் இந்தியாவால் மிக அழுத்தமாக கூறப்பட்டுள்ளது. அதாவது உலகின் அனைத்து தலைவர்களையும் வைத்து ட்ரம்ப் பொம்மலாட்டம் நடத்த முடியாது. அமெரிக்காவின் முன்னாள் அதிகாரிகள் உட்பட அனுபவமுள்ள அமெரிக்க ஆய்வாளர்கள் கொள்கை பிரச்சனைகளை விட ட்ரம்பின் தனிப்பட்ட கோபம் உறவுகளை சீர்குலைப்பதாகவும் இந்தியா மீதான அவரது விரோதம் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக செல்ல வைக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர். இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% இறக்குமதி வரி இன்று புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வருகிறது என்று அமெரிக்கா முறையாக உறுதிப்படுத்தி உள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் வாங்குதல் மீதான ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தண்டனை வரி விதி உட்பட இந்தியாவுக்கான மொத்த வரி 50% உயர்ந்துள்ளது.
அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை DHS இது தொடர்பாக இன்று முறையான அறிவிப்பை வெளியிட்டது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வட அமெரிக்க EST நேரப்படி நள்ளிரவு 12:01 மணிக்கு கூடுதல் வரி நடைமுறைக்கு வரும். இது இந்தியாவின் IST நேரம் காலை 9:31 மணி. DHS செயலாளர் கிறிஸ்டின் நோயம் வெளியிட்ட அறிவிப்பில் நுகர்வுக்காக அமெரிக்காவுக்குள் நுழையும் அனைத்து இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கும் வரிகள் பொருந்தும் என்றும் செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள் முறையான சான்றிதழுடன் வரும் கப்பல் போக்குவரத்து பொருட்களுக்கு வரையறுக்கப்பட்ட விலக்குகள் இருக்கும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்னணுவியல் மற்றும் மருந்து பொருட்கள் போன்ற பொருட்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் தற்போதைக்கு இது அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களின் மதிப்பில் 30 தொடக்கம் 40%. ஆனால் இந்த விலக்குகள் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது நிச்சயமற்றது. இந்த முறையான உறுதிப்படுத்தல் இந்தியாவில் உள்ள ஏற்றுமதி குழுக்களிடமிருந்து எச்சரிக்கைகளை தூண்டியது. இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி மையங்களில் ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் மோசமடைந்து வரும் செலவுகள் போட்டித்தன்மை காரணமாக செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியுள்ளனர். டிரம்பின் வரி விதிப்பால் இந்தியாவில் இந்த துறை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர், நொய்டா மற்றும் சூரத்தில் உள்ள ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள் இந்த அதிக வரிகள் காரணமாக மோசமடைந்து வரும் செலவு போட்டித்தன்மையின் மத்தியில் உற்பத்தியை நிறுத்தியுள்ளனர் என்று இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பு FIEOவின் தலைவர் SC ரால்ஹான் தெரிவித்தார். வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் உலகளாவிய வர்த்தக இணைப்புகளை வலுப்படுத்தவும் இந்த கொந்தளிப்பான கட்டத்தில் செல்லவும் ஏற்றுமதியாளர்கள், தொழில் அமைப்புகள் மற்றும் அரசு நிறுவனங்களிடையே விரைவான ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்கு FIEO வேண்டுகோள் விடுக்கிறது என்று ரால்ஹான் கூறினார். உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்முயற்சியின் பகுப்பாய்வு அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 2025 நிதியாண்டில் $86.5 பில்லியன் இருந்து 2026 நிதியாண்டில் $49.6 பில்லியன் குறையும் என்று கணித்துள்ளது. இது 43% சரிவு. அத்துடன் இது லட்சக்கணக்கான வேலைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். மொத்தமாக $60.2 பில்லியன் மதிப்புள்ள ஆடைகள், ஜவுளி, ரத்தினங்கள் மற்றும் நகைகள், ரால், கம்பளங்கள் மற்றும் தளபாடங்கள் முழு 50% வரி விதிப்பை எதிர்கொள்ளும். இங்கு மற்றொரு விஷயமும் உண்டு. 50% வரி விதிப்பு என்பது உண்மையில் வரி அதிகரிப்பு. உதாரணமாக, இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ராலுக்கு ஏற்கனவே 10% வரி உண்டு. அதனுடன் 50% வரி விதிப்பு சேர மொத்தம் 60% வரி விதிப்பு. இது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கான ரால் ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்திவிடும். மாற்று சந்தைகளுக்கு வர்த்தக பன்முகப்படுத்தலை ஊக்குவிப்பதில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக இந்த மாத தொடக்கத்தில் கூறப்பட்டது. இந்த ஏற்றுமதி அதிகரிப்பதற்காக குறிப்பாக ஜவுளி, பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், தோல் பொருட்கள், கடலுணவு உட்பட பல பொருட்களை ஏற்றுமதி செய்ய கிட்டத்தட்ட 50 நாடுகளை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளது என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அதிகாரி கூறினார். 50% வரி பங்களாதேஷ், வியட்நாம், சீனா மற்றும் பிற தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும் போது இந்திய ஏற்றுமதியாளர்களை கடுமையாக பாதகமான சூழலில் வைக்கிறது. எந்த ஒரு வர்த்தக கூட்டாளியின் மீதும் வாஷிங்டன் விதிக்காத மிக உயர்ந்த வரி விதிப்பு இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ளது.